எல்லோருக்கும் வணக்கம். இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு நல்லதொரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. நல்லதொரு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அது பல்கலைக்கழகம் தானே. அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்தது. ஒரு நடுத்தர குடும்பம், பெரியவங்க எல்லாரும் விவசாயத்தை தொழிலாக கொண்டிருந்தாங்க. மற்ற வளர்ந்த தலைமுறையினரை பல தொழில் வேலைகளில் இருக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல பல துறைகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாங்க. நடுத்தர குடும்பம் அப்படிங்கிறதுனால ஆடம்பரம் இல்லாமல் குடும்பம் அமைதியான முறையில் சென்று கொண்டிருந்தது. தெய்வ பக்தி தேசபக்தி அப்படின்னு நலமோடு இருக்கிறப்போ பலருக்கும் நன்மை செய்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது இல்லையா. அப்போது அந்த வீட்டிற்கு ஒரு உறவினர், தூரத்து உறவினர் வர்றார். அவங்கள பார்த்த உடனே அன்பாக வரவேற்று வேண்டியதையெல்லாம் செஞ்சு கொடுத்து கவனிச்சுக்கிறாங்க அந்த குடும்பத்தார். ஒரு நாள் 2 நாள் போச்சு. 3வது நாள் வந்த விருந்தாளி தனது புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீட்டில் இளம் வயதினர்கிட்ட உரையாடுறது போல் உரையாடி பேசி, உங்கள் வீட்டில் இது சரியில்லை, அது சரியில்லை, இன்னும் இதை போல் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது, இந்த பொருளையெல்லாம் இங்கே மாற்றி வைக்கணும், அங்கே மாற்றி வைக்கணும், இப்படியெல்லாம் செஞ்சால் நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லி கொடுத்து அப்படியே மனசை கிளறி விட்டுட்டு போயிட்டாங்க. சிறியவங்க தானே, சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் அங்கிள், அப்படி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நேற்று வந்த நம்மளோட அங்கிள் வந்து இப்படி சொன்னார், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும், இப்படிலாம் பண்ணிக்கணும்னு சொன்னார், அவருக்கு ஊருக்கு போயிட்டார்ல இன்றைக்கி, அதான் உங்கள்கிட்ட விவரம் சொல்கிறோம் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. சொன்ன உடனே இப்போ அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, நம்ம அதை தான் பாதுகாத்துக்கிட்டு நம்ம அதுபடி தான்ப்பா போகணும் அப்படிங்கும்போது, இருந்தாலும் கொஞ்சம் சலசலப்பாக எதை எடுத்தாலும் பேசுறது, இதுக்கு ஐயோ இப்படி இப்படின்னு மனசு குழம்பிக்கிட்டு கிடக்கிறது, இந்த எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே என்னடா இது அமைதியாக நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தோம், இப்படி பசங்க இது வேண்டாததெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு அப்படியே நடந்து மனசு குழம்பிக்கிட்டே வயல் வரைக்கும் நடந்து வந்துடுறாரு. வயல் பக்கம் வந்த உடனே அவரோட நண்பர் அங்கே வர்றாரு. என்ன வயல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குப்பா, கொத்து வேலை நடக்குது, கொத்து வேலை முடிஞ்ச உடனே விதைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த நண்பர் கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்க, நீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த வீட்டுக்கு வரவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, நமக்கு மனசு புண்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த நண்பர் சொல்கிறாரு, சின்னஞ்சிறுசுக தானே, வார்த்தைங்களுக்கு வேகமாக பயன்படுத்துவாங்க, அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சஞ்சலப்படாத, பேசாமல் உன்னோட வேலை என்ன ஏதுன்னு பாரு, எதுக்கு இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார். நீ இறை பக்தி உள்ளவன், நல்ல அன்பு பாசம் நல்ல எண்ணம் உள்ளவன், உனக்கு ஒரு கவலையும் வராது, நீ பேசாமல் உன்னோட வேலைகளில் கவனம் செலுத்திக்கிட்டு நல்லா இரு, ஆண்டவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படின்னு அவர் ஆறுதல் சொல்கிறாரு. சரின்னு அமைதியாக இரு, நல்லதே நடக்கும்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஐயா இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்னடா அது வயலில் என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே ஓடி போய் பார்க்கும்போது, ஐயா இந்த இடத்துல ஏதோ தட்டுப்படுதுன்னு சொல்லும்போது, சரி எடுங்க பார்க்கலான்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது ஒரு பானை கிடைக்கிது. அந்த பானைக்குள்ளே திறந்து பார்த்தா பொண்ணும் வைரமும் மின்னுது. எல்லாரும் ஒரே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு அருள் அப்படியே ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன், இந்த பொருட்களையெல்லாம் வச்சு நீ கடவுளை வணங்கு, ஒரு கோயில் கட்டு, இந்த ஏழை பாழைகளுக்கெல்லாம், ஏழை எளியவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறத வச்சுட்டு உன்னோட குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு நல்ல வழியை பாரு, நீ கவலைப்படாத, துஷ்டர்கள்லாம் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் கடவுள் துணையை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க ஓடி போய் தண்ணி கொண்டுட்டு தெளித்தோன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு ஆசுவாசமாக உட்காடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு ஆலயமும் கட்டிடுறாரு. மிச்ச பொருளை ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த குடும்பம் வளர்கிறதுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. கடவுளை நல்லா கோயில் கட்டி நல்லா வணங்கிட்டு இருக்காங்க.
அப்போது துஷ்டர்கள்லாம் தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, வீட்டுக்குள்ளார அவங்க மட்டும் சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா வீடு குடும்பம் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ ஊர் மெச்சுற அளவுக்கு இவ்வளவு பேரும் புகழும் உங்களுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயவர்கள்லாம் என்ன செய்யறதுன்னு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நமது வாழ்வில் வர இது போன்ற இடையூறுகளையும் நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கிட்டுட்டு நம்ம மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டு நன்மைகளை செஞ்சு நலமோடு வாழணும். தன் குடும்பம் தன் வேலை அப்படின்னு உண்மையாக இருந்ததால் அவங்க பேரும் புகழடைஞ்சு ஊரை மெச்சும்படி வாழ்ந்தாங்க. அதனால் நன்மை செய்பவர்களுக்கு என்றுமே நன்மையே கிடைக்கும். தீயவர்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மளோட வாழ்க்கை சக்கரத்தை இன்பத்தோட அமைதியாக சென்று கொண்டு இருக்கிறது தான் நமக்கு கடவுள் கொடுத்த வரம்னு நினச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம வாழணும். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.